ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமலக்கி ஏகாதசி 2026 அன்று ஏன் நெல்லி மரத்தை வழிபடுவது தெரியுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆமலக்கி ஏகாதசி விரதம் செல்வ வளம் பெறவும் நோய்களில் இருந்து விடுபடவும் கடைபிடிக்கப்படுவதாக ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. இது மகாவிஷ்ணுவுடன் மகாலட்சுமியையும் வழிபடுவதற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அதனால் ஏகாதசிகளில் இது உயர்ந்த பலனை தரும் ஏகாதசியாக சொல்லப்படுகிறது. ஆமலாக்கி ஏகாதசி என்று விரதம் கடைபிடிப்பதும் மகாவிஷ்ணு மற்றும் கிருஷ்ண மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் மிக முக்கியமான விரத அனுஷ்டான முறைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பெருமாளின் நினைவுடனேயே பக்தி செய்து வழிபடுவது ஏகாதசி விரதத்தின் தனிச்சிறப்பாகும். ஏகாதசிகளில் ஆமலக்கி ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசியாக கருதப்படுகிறது. மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை என 2 ஏகாதசிகள் வருகின்றன. அந்த விரதங்களில் ஒவ்வொன்றுமே தனித்துவமான பலன்களை அளிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இறைவனை அடைவதற்கான எளிய பாதை ஏகாதசி விரதம் என பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரும் குறிப்பிடுகிறார். விரதங்களில் மிகவும் உயர்வான புண்ணிய பலனை தரும் விரதமாகவும் ஏகாதசி விரதமே கருதப்படுகிறது. பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழியாகவும் ஏகாதசி விரதத்தை சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள் வருகின்றன. அவை அனைத்தையும் பக்தியுடனும் அனுசரிப்பவர் மறுபிறவியிலிருந்து விடுபடுவார் என்பது ஐதீகம். இவற்றில் மாசி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியே ஆமலக்கி ஏகாதசியாகும். ஆமலக்கி என்றால் நெல்லி. இந்த நாளில் நெல்லி மரத்தில் திருமால் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. அதனால் நெல்லி மரத்தடியில் பெருமாளை வழிபடுவது இந்த நாளின் முக்கிய சிறப்பு. ஆமலக்கி ஏகாதசி என்பது விஷ்ணுவையும் நெல்லி மரத்தையும் ஒன்றாக வழிபடும் தெய்வீக விரத நாள். சத்திய யுகத்தில் சித்ராதன் என்ற மன்னன் இந்த விரதத்தை பக்தியுடன் அனுசரித்து மோட்சம் அடைந்தான் என ஸ்கந்த புராணம் சொல்கிறது. இந்த விரதத்தின் மகிமையை கேட்பவர்களும் பிறருக்கு எடுத்துச் சொல்பவர்களும் கூட கோதானம் எனப்படும் பசுதானம் செய்த பலனை அடைவார்கள் என வசிஷ்ட முனிவர் குறிப்பிடுகிறார். ஆமலக்கி ஏகாதசி அன்று விரதம் இருந்து நெல்லி மரத்தடியில் விஷ்ணுவை வழிபட்டால் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. ஆமலக்கி ஏகாதசி விரதம் வெறும் பொருள் செல்வத்தை மட்டும் தருவதில்லை. மன அமைதி, குடும்ப நலன், ஆன்மீக முன்னேற்றம், மறுபிறவி நீக்கம் ஆகியவற்றையும் தரும் என நம்பப்படுகிறது. 2026 ஆண்டில் ஆமலக்கி ஏகாதசி பிப்ரவரி 27 மங்களகரமான வெள்ளிக்கிழமையோடு நாளை வர இருக்கிறது. மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி விரதம் அமைவது இன்னும் சிறப்பானதாகும். நாளை அதிகாலை 12:55 மணிக்கு துவங்கி இரவு 10:50 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. பிப்ரவரி 26 இரவு தசமி திதியிலேயே இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் துவங்கிவிட வேண்டும். பிப்ரவரி 28 காலை 7 to 9:19 மணிக்குள் நீங்கள் பாரணை செய்ய வேண்டும். அடுத்ததாக அதிகாலையில் எழுந்து சுத்தமான நீரில் நீராடுங்கள். நெல்லி மரத்தடியில் பெருமாளை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க முடியாதவர்கள் அரிசியால் சமைத்த உணவுகளை தவிர்த்து எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம். மகாவிஷ்ணுவிற்கு கண்டிப்பாக நெல்லிக்கனி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். விஷ்ணு நாம ஜபம் செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாவிட்டால் துளசி செடியை வழிபடலாம் என வசிஷ்டர் கூறியுள்ளார். இப்போது மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மகாவிஷ்ணு அருள் பெறும் இந்த நாளில் பெருமாளுக்கு நெல்லிக்கனி வைத்து பூஜை செய்தால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏன் நெல்லி மரத்தை வழிபடணும் என்றால், நெல்லிக்கனி என்பது கசப்பும் புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு கனியாகும். மனித வாழ்க்கையும் அது போலவே வாழ்க்கையின் எல்லா சுவைகளையும் ஏற்று இறைவனை அடைய வழி தேடு என்பதுதான் ஆமலக்கி ஏகாதசி சொல்லும் பாடமாகும். பொதுவாகவே ஏகாதசி விரதத்திற்கு சமைக்கும் போது அதில் கண்டிப்பாக நெல்லிக்காய் இடம்பெற வேண்டும் என்பார்கள். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்களில் நெல்லிக்கனியும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பெருமாள் மட்டுமின்றி அவரது திருமார்பில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் செல்வத்திற்கு உரிய தெய்வமான மகாலட்சுமியின் அருளையும் சேர்ந்தே பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நெல்லிக்கனி படைத்து நெல்லி மரத்தை சுற்றி வந்து வழிபடுகிறார்கள். நெல்லி மரம் மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் அம்சமாகவும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த புனித மரமாகவும் கருதப்படுகிறது.
மற்ற நாட்களில் செய்யும் தானத்தை விட ஏகாதசி என்று செய்யப்படும் தானம் மிக உயர்ந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் யாருக்காவது அன்னதானம் வழங்கலாம். நெல்லிக்கனியையும் தானமாக வழங்கலாம். ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனியை தானம் கொடுத்தவரின் வறுமையை போக்க அவர் பாடிய கனகதாரா சோஸ்திரம் பாடலின் மகிமையால் தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்ததாக ஆதிசங்கரர் புராணம் சொல்கிறது. புனித நூல்கள், துளசி ஆகியவற்றையும் தானம் செய்யலாம். கோசாலைகளுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பசுமாட்டின் உடலில் 33 தேவர்களும் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாலும், தானங்களில் மிக உயர்ந்த தானமாக சாஸ்திரங்கள் சொல்லுவதில் கோதானம் உள்ளதாலும், பசுமாட்டிற்கு செய்யப்படும் சேவை நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தையும் செல்வ செழிப்பையும் தரும் என சொல்லப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.